கர்த்தருடைய ஆசீர்வதிக்கட்டும். எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிங்க சகோதரி. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை மறுபடியும் நம்மளோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். கடந்த நாட்களிலே ஒரு மனிதனை குறித்து பார்த்தபோது கொஞ்சம் ஏற்கத்தக்கதாக 4 நபர்கள் ஒரு முடக்குவாதக்காரன் என்று சொல்லலாம், ஒருவேளை திமிர்வாதக்காரன் என்றும் நாம் சொல்லிக் கொள்ளலாம். அந்த மனிதனை அழைத்து வந்து அவனுக்காக தேவ சமூகத்தில் போராடின போராட்டத்தை கண்டபோது, ஆண்டவரே நாங்கள் இன்னும் செயல்படவில்லை ஆண்டவரே, அல்லேலூயா அல்லேலூயா நாங்கள் யோசித்தது உண்டு. நாம் செயல்பட வேண்டிய அளவுக்கு செயல்பட முடியாதபடிக்கு மற்ற காரியங்களை சொல்லி நம்மை மங்கடிக்கிற இந்த பூமியிலே ஆண்டவர் இந்த நாளில் கொஞ்ச ஜனமாவது எனக்காக எழும்பி விட வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்ட ஜனத்தை தேடி உங்கள் அண்டையிலே வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை தேவ சத்தத்திற்கு நான் செவி கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். உங்களை வரங்களை குறித்து அலங்கரித்து தேவனுக்கு பிரியமாய் நடத்தவும் அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறபடினாலே உன் விசுவாசம் குறைபாடு என்று உன்னோடு கூட விசுவாசத்தில் அநேக காரியத்தை பேசினார். ஒருவேளை நீ வைராக்கியம் பாராட்டத்தக்கதாக ஞானத்தின் ஆவியை போதித்தவர், அறிவை உணர்த்தும் வசனங்களாலே உன்னை அலங்கரிக்க விரும்பினவர், விசுவாசத்தை கொண்டு உன்னோடு கூட பேசி இன்று வரங்களிலே உன்னோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வரங்களை கடந்த நாட்களிலே பார்த்தபோது ஆண்டவர் 2 மனிதரை சந்திக்கிறார். அந்த 2 மனிதர்களுக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவோ, என்னப்பா சொன்னாரு? இனி என்ன பண்ணது? பாவம் செய்யாத. அப்போ பாவத்தின் நிமித்தம் தான் எதுவும் பிறப்பிக்கப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. வியாதி வருவதற்கு முக்கிய காரணமே பாவம் தான். அல்லேலூயா. நம்ம சொன்னா பிரதர் அப்படின்னா எல்லாம் பாவம் செய்யறாங்கல்ல, பாவம் செய்யற அநேகருக்கு வியாதி வருவதில்லை என்று கேட்பீர்களானால், சில காரியங்களின் நிமித்தமாய் தேவன் வியாதியை அனுமதிப்பதும் ஒரு சிலருக்கு வியாதி இல்லாதபடிக்கு அதிலிருந்து விடுதலை கொடுப்பதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் தேவன் பார்த்த 2 நபரிடத்தில் அவர் சொன்ன காரியம் என்னவோ, பாவம் செய்யாத. 38 வருஷம் வேதனையோடு கூட ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனை கண்டபோதும் தேவன் சொன்ன வார்த்தை என்னவோ, நீ பாவம் செய்யாத. அல்லேலூயா. திமிர்வாதக்காரன் சுகமாக்கி எழுந்து நடந்தபோது அவனிடத்தில் பார்த்து சொன்னது என்னவோ, நீ பாவம் செய்யாத. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் பார்த்து எடுத்து வாசிப்போம். மார்க்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தின் 3வது வசனத்திலிருந்து வாசிங்க சகோதரி. மார்க் 2. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தமும் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமலே அவர் இருந்த மேற்கூரையை, அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை வாசிங்க, பிரித்து அதையே திறப்பாக்கி, நல்ல புரிஞ்சுங்க, திமிர்வாதக்காரனை மட்டும் இறக்கிறதா பரவாயில்ல. அல்லேலூயா. அவன் சாட்சியா இருக்க வேண்டும்னா எதையும் சேர்த்து இறக்கணும். அல்லேலூயா. இப்போ நம்ம சாட்சியா இருக்கணும், நம்ம எதையோடு கூட சேர்ந்து இறங்கணும். பாவத்தோட இறங்கி நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு சாட்சி சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை தேவ சமூகத்தில் வருகின்ற பிள்ளைகள் பாவத்தோடு கூட பிரயாணம் பண்ண வேண்டும் என்று சொல்லவில்லை. அல்லேலூயா. நம்ம தப்பா புரிஞ்சுக்கூடாது. சில நேரத்தில் சொல்லிட்டா போதும், நம்மளே சொல்லிட்டார் உடனே என்ன பண்ணலாம், நம்ம பாவத்தோடு கூட பிரயாணம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த சாட்சி நிமித்தம் அவன் என்ன பண்றாங்க, அவன் படுத்து கிடந்து இத்தனை ஆண்டுகள் அவன் பாவத்தில் படுத்திருந்தது எதுதான், அந்த படுக்கை தான்மா. ஒருவேளை பாவம் எதனால் வந்தது என்று நம்ம ஆராய்ச்சி பண்ணுவதை விட்டுவிட்டு எதனால் வந்தது என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார், அதையும் இன்னைக்கு காண்பித்து கொடுத்து விடுகின்றேன். அல்லேலூயா. ஆனால் அவன் படுக்கையோடு கூட இறக்கப்பட்டபோது அவன் எழுந்திருத்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் சொன்னபோது அவன் உடனே எடுத்துக்கொண்டு நடந்து போனதை கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோமா இல்லைங்களா? அல்லேலூயா. சில குறைகளும் சில காரியங்களும் தேவனுடைய நாமத்திற்காக, ஒருவேளை சில வியாதிகள் தேவனுடைய நாமத்திற்காக வருகிறது. அல்லேலூயா. சிலது பாவத்தின் நிமித்தம் வருகிறது. பாவத்தின் நிமித்தம் வருகின்ற காரியத்தை பேசுவதற்கு முன்பாக தேவ மகிமைக்காக வருகின்ற காரியத்தை கொஞ்சம் பேசிவிட வாஞ்சிக்கின்றேன். அல்லேலூயா. மார்க்கு நிருபத்திலே 5வது அதிகாரத்திலே ஒரு மகள் தேவனை சந்திக்க வேண்டும் என்று பெரும் பாடுபடுகின்றார். அல்லேலூயா. அவனும் எதோடு தான் இருக்கிறா, வேதனையோடு வியாதியோடு தான் இருக்கிறாங்க.
ஆனா இந்த மகளை தேவன் தொட்டு அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்பவில்லை? இனி பாவம் செய்யாத. அல்லேலூயா. அப்ப இது தேவ நாமத்திற்காக வருகின்ற வியாதி. எனக்கு சில காரியம் புரியலன்னா நான் திரும்ப புரிய வைக்க விரும்புகின்றேன். எல்லா பாவத்தின் நிமித்தமும் வியாதிப்படுவதில்லை. சில வியாதிகள் தேவனுடைய நாமம் மகிமைக்காக வருகின்றது. அதை குறித்து கொஞ்சம் பார்க்கத்தக்கதாக மார்க்கு எழுதின மறுபடியுமாய் 5வது அதிகாரத்தின் 24வது வசனத்திலிருந்து வாசிக்க சகோதரி. திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது நல்ல புரிஞ்சுங்க, 12 வருஷமா இந்த அம்மா பிரயாசப்படுறாங்க. 12 வருஷமா வேதனைக்கு உட்பட்டு இருக்கிறாங்க. வாசிங்க சகோதரி தொடர்ந்து. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு எனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் நல்ல புரிஞ்சுக்க, என்கிட்ட இருந்தது எல்லாம் போச்சு. அல்லேலூயா. 12 வருஷமா இந்த பிரச்சனையை சரீரத்தை போட்டு வேதனைப்படுத்துகின்றது. இதை மாற்றுவதற்கு ஒரு மருத்துவராலும் கூடவில்லை. அல்லேலூயா. நான் மெர்லின் சிஸ்டர் குறித்து சொன்னேன். அவங்க எனக்கு ஃபேஸ்புக் மூலிமா பழக்க ஃப்ரெண்டானாங்க. ஆனால் அநேக சோதனைக்கு பிற்பாடு தான் என்னை என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒரு நட்புக்குள்ளே ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் பிற்பாடு நான் ஊழியக்காரன் என்று தெரியும் போது அவர்கள் அநேக காரியத்தை நடத்தலை சொல்வது உண்டு. அநேக காரியத்தை சொன்னார்கள். அவருடைய சகோதரியுடைய வீட்டுக்காரர் அவர் கப்பலிலே பணிபுரிந்து கொண்டிருந்தார். இப்போ கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார். அவருக்கு நடந்த ஒரு காரியத்தை முதல்ல எங்களிடத்தில் சாட்சியாய் சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க சொன்னார்கள். அவருக்கு பெரிய விடுதலை சென்னையில் நீங்கள் ஜெபித்தபடியினாலே கிடைத்தது. அல்லேலூயா. அதற்காக அவர்கள் அநேக நேரத்தில் சாட்சி கொடுத்தது மட்டும் இல்லை, அவர்கள் அந்த சகோதரோடு கூட நிறைய ஃபோட்டோலாம் பிடிச்சி அனுப்பிச்சு வச்சாங்க. பிரதர் பாருங்க பிரதர், இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து நல்லா இருக்கிறாரு. என்ன காரியம் நடந்தது என்று கேட்பீர்கள். இங்கே இந்தியாவை சேர்ந்த ஒரு மந்திரவாதி என்று சொல்லலாம். அவர் அங்கே அவரோடு கூட எப்படி பழக்கமானார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. 1.25 வருஷம் அவருடைய சம்பளத்தை அவர் வீட்டுக்கு கொடுக்கவில்லையாம். அந்த மனுஷனோடு கூட அவர் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தார்னா ஒரு கணவன் மனைவி என்ற உறவு போலவே வாழ்ந்திருந்தாராம். அவர் மாயத்துக்குள் சிக்கி இருந்தது அவருக்கு தெரியாதபடிக்கு. ஒரு மாதத்திற்கு 1.25 லட்சம் ரூபாய் நான் சம்பளம் வாங்குறாங்க அப்போ சொல்லியிருந்தாங்க. அத்தனை காரியத்தை 1.5 ஆண்டு காலமாக அவரிடத்துல கொடுத்து கொண்டிருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வந்த போது உங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப முடியாமல் இருக்கிறாரு, அவரை வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கூப்பிட்டு வரும்போது இந்த மனுஷனும் கூடயே வந்தாராம். யார் இந்த மந்திரவாதியும் மந்திரம் செய்கிற அந்த மனுஷன் கூட வந்தாராம். இவங்களுக்கு ஒரு சந்தேகம், யார் இவர் புதுசாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவனை வந்து வீட்டில் படுக்க வச்சுட்டு பிற்பாடு அந்த மனுஷனுடைய பையை திறந்து பார்த்தபோது எலும்பு கொடுக்கணும் மந்திரம் பண்ணுகின்ற அநேக காரியங்களை கண்டபோது அவர்கள் வியந்து போனார்கள். இந்த பிரச்சனை இருக்கும்போது அவர்கள் இங்கே சென்னைக்கு என்ன பண்ணாங்க, நம்ம இடத்துல ப்ரேயர் ரிக்வெஸ்ட்லாம் கொடுத்தாங்க. ஜெபமணிங்க பிரதர்னாங்க. கர்த்தர் அங்கே ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த விடுதலையிலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டார்கள். ஆனாலும் கொஞ்ச நாட்களிலே தேவ கிருபையினால் அந்த சகோதரன் கர்த்தரை நன்றாக அறிந்து கொண்டு தேவனுக்குள்ளே நித்திரை அடைந்தார். அவர்கள் நான் அது வரைக்கும் நினச்சிருந்தேன் அவங்க நர்ஸுன்னு நினச்சிருந்தேன். ஆக்சுவலாக அவங்க டாக்டர் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அவங்க இப்போ நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்களை அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க. ஒருவேளை அவர்கள் கூட தெரியும்ப்பா 12 வருஷம் வேதனைப்பட்டவர்களை மருத்துவரால் கூட என்ன பண்ண முடியல, சுகமாக்க முடியல. அதற்கு சுகமாக்குகின்ற ஒருவர் இருக்கின்றார். அவரிடத்தில் மன்றாடுகின்ற பிள்ளைகளை அவர் தேடிக்கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் இன்னைக்கு ஆவியானவர் குணமாக்கும் வரத்தை கொண்டு உங்களோடு கூட மறுபடியும் 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 பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்போ 12 வருடமாக வியாதியாக இருந்த இந்த மகள் அநேக மருத்துவ இடத்திலே கடந்து சென்றார்கள். அநேக காரியத்தை செலவிட்டார்கள். ஆனால் செலவிட்ட போது என்ன கிடைக்கவில்லையா? வாசிங்க மறுபடியும் வாசிங்க. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்படுறாங்க. அங்க போனா என்ன வந்துடும், சுகம் வரன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சகோதரி கொடுக்கிற சாட்சி எப்படியோ வருத்தமா இருக்கிறது. அது மட்டும் இல்லாதபடிக்கு அவர்கள் சொல்லுகிற காரியத்தை வாசிங்க சகோதரி. தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிறது. நல்ல புரிஞ்சுங்க. 12 வருஷமா போராடுறேன், இந்த பிரச்சனையோடு கூட போராடுறேன், இந்த போராட்டத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறேன், என் சரீரத்தில் இருக்கிற இந்த வேதனையோடு கூட நான் போராடி கொண்டிருக்கிறேன். இது பாவத்தின் நிமித்தம் வந்தது அல்ல. அல்லேலூயா. நல்ல புரிஞ்சுங்க. இது எது நிமித்தம் வரல?
பாவத்தின் நிமித்தம் ஆனா நான் போராடுகின்றப்பா. 12 நான் எந்த தப்பும் செய்யாம நான் ஏன் போராடணும்? அநேக நேரத்தில் கேட்பேன் இல்லையா, நான் எந்த தப்பும் செய்யப்படுது, ஆனா ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? அல்லேலூயா. எந்த தவறும் செய்யாத ஒரு மனுஷன் ஏன் என்றால், நான் சொல்லுவேன், அது தேவனுடைய மகிமையை அங்கு வெளிப்படுத்தவே. நல்ல புரிந்து கொள்ளுங்க. அவர்கள் போராடி மற்றவிடத்திலே போய்விடவில்லை. அவர்களுக்கு ஒரு ரகசியம் தெரிந்தது. என்னவா? வாசிங்க சகோதரி. இயேசுவை குறித்து அப்பதான் கேள்விப்படுறாங்க. அல்லேலூயா. கேள்விப்பட்ட அவர்களுக்குள்ள விசுவாசம் அத்தனை திரளாய் பெருகிற்று. கேள்விப்பட்ட போது அத்தனை திரளான விசுவாசம்னா, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லி, இத்தனை வருஷம் சபைக்கு வர, இத்தனை வருஷம் சத்தத்தை கேட்கிற, ஆனா இன்னும் மாற்றம் இல்ல. அல்லேலூயா. மாறவே மாட்டேன் பிரதர். என்னதான் வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், மாறவே. உங்களை கட்டளை தூக்கி ஆண்டவர் நடக்க சொல்ல, கையில வேதத்தை தூக்கி நட. அல்லேலூயா. சாட்சி கொடுக்கும் வேதத்தை தூக்கி கொண்டு நட என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இல்ல பிரதர், நான் கட்டளை தான் தூக்கி நடப்பேன். அல்லேலூயா. அன்னைக்கு தேவன் சாட்சியாய் நின்றார். இன்னைக்கு தேவ வார்த்தைகள் சாட்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் கட்டளை தூக்கி நடக்கக்கூடாது, கையில எதை தூக்கி தான் நடக்கணும்? என் வேதத்தை தூக்கி கொண்டு நடக்க வேண்டும். என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார், என்னை பரிசுத்தம் பண்ணிவிட்டார், என்னை தேவனுக்கு பிரியமா என்று என்ன பண்றாரு? நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நான் சாட்சி கொடுக்கத்தக்கதாக என் வேத புத்தகத்தை அல்லாமல் மற்றவரை தூக்கி கொண்டு நடக்கவே கூடாது. இப்பதான் கேள்விப்பட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? பெரிய மாற்றம். அந்த மாற்றத்தின் நிமித்தம் நடக்கின்ற காரியத்தை பாருங்க. வாசிங்க சகோதரி. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. ஏசப்பா கிட்ட போனா நான் என்ன ஆயிடுவேன்? பரிசுத்தமாயிடுவேன், பரிசுத்தமாயிடுவேன், பரிசுத்தமாயிடுவேன். என்ன தாவீது சொன்னார் போல இருக்கு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு Oh,
ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. எத்தனை நன்மைகளை அவருடைய அலங்கரித்து படுகுழியிலிருந்து மீட்டெடுத்து மறித்து விடாதபடிக்கு ஜீவனை கொடுத்து என் கைகளை தட்டி சொல்லு. புதிய ஜீவனை கொடுத்து புதிய நாட்களை கொடுத்து உன்னை நித்தமும் நடத்துகின்றாரு. மகா வறட்சியான காலத்திலும் யோசிக்கிறாரப்பா. அல்லேலூயா. அவரை போல ஒருத்தர் இந்த பூமியில நீ தேடினாலும் கிடைக்க மாட்டாரு. அல்லேலூயா. அதனால தாவீது சொல்றாரு, ஆத்துமாவே நன்றி சொல்லு, ஆத்துமாவே நன்றி சொல்லு. இப்போ பெரும்பாலுள்ள ஸ்திரீ என்ன பண்றாங்க, நமக்குள்ள பேசிக்கிறாங்க, ஆத்துமாவே நம்ம எங்கேயோ போய் அலைஞ்சிட்டோம். நல்ல தோழன் யார் சொல்லுங்க, நல்ல தோழன் யார் சொல்லுங்க? ஆத்துமா தான். உண்மையாலுமே ஆத்துமா தான். உங்க ஆத்துமா இடத்துல பேச ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே நன்றி சொல்லிக்கொண்டே. அல்லேலூயா. அநேகரே யார்கிட்டயே பேசுறாங்க. சிலர்லாம் உட்காந்து டிவியில பேசி கொண்டிருக்கிறாங்க, மொபைல்ல பேசி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. தாவீது இப்ப யாரோட கூட பேசுறாரு? ஆத்துமா கூட. தாவீது தங்கச்சி. அல்லேலூயா. ஆமா, ஆத்துமாவோடு கூட பேசுறவங்கள அந்த ஜெனரேஷன்ல கொண்டு போய் சேர்க்கணும். அல்லேலூயா. இப்ப இவர் யாரு? ஏன்னா சின்ன சகையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமின் குமாரன் இவனும் என்று. அல்லேலூயா. இப்போ இவங்க யாருதான்? தாவீது தங்கச்சி. அதனால தான் என்ன பண்றாங்க, ஆத்துமா கிட்ட பேசுறாங்க. ஆத்துமாவே, இப்போ நம்ம ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கிறோம், அவர் அத்தனை வல்லமை உள்ளவர், அவர் தலை சிறந்தவர், அவரை பத்தி இப்பதான் கேள்விப்பட்டேன். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லு. கேள்விப்பட்ட அவங்களே இத்தனை மாற்றம்னா கேட்டுக்கொண்டே இருக்கிறவங்களுக்குள்ள எத்தனை மாற்றம் இருக்கணும், எத்தனை மாற்றம் இருக்கணும், எத்தனை மாற்றங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அங்கே நடக்கின்ற காரியத்தை கவனிங்க. வாசிங்க சொல்லுங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு தொட்டார் சுகமாவேன் என்று சொல்லி, சாரி, சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டங்களுக்குள்ளே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அநேக வைத்தியெல்லாம் இவ்வளவு நாள் போராட்டம், இவ்வளவு நாள் நிந்தனை, இவ்வளவு நாள் வேதனை, எல்லா காரியமும் செலவழித்து விட்டது. இனி என்னிடத்தில் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை இவ்வளவு நாள் அவங்களுடைய விசுவாசம் எது மேல இருந்திருக்கணும்? அல்லேலூயா. டாக்டர் மேல இருந்திருக்கலாம், பணத்து மேல இருந்திருக்கலாம். சில நேரத்தில் நம்ம விசுவாசம் மனுஷன் மேல இருக்கும். அல்லேலூயா. யார் மேல இருக்கும்? ஐயோ, இது இல்லைன்னா அவ்வளவுதான், இது இல்லைன்னா அவ்வளவுதான், இது இல்லைன்னா அவ்வளவுதான், இது இல்லைன்னா அவ்வளவுதான். ஒரு காரியத்தை புரிஞ்சுக்க, ஆண்டவர்னா நீ அவ்வளவுதான். அல்லேலூயா. நம்ம விசுவாசம் அநேக நேரத்தில் மனிதர்கள் மீது, மற்றவர்கள் மீது, தாய் மீது, தகப்பன் மீது, பிள்ளைகள் மீது, உற்றார் மீது, உறவினர்கள் மீது. அல்லேலூயா. இப்ப எல்லாம் இழந்து போயாச்சு, என்னிடத்துல ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் வெறுமையா நின்று கொண்டு இருக்கிறேன், என்னை சுத்தி பார்த்த ஒருத்தரும் இல்லை. அல்லேலூயா. 38 வருஷமா இருந்த மனுஷனுக்கு என்ன இல்லை, ஒருத்தரும் கிடையாது. அவனை உருட்டி கொண்டு போய் அந்த பள்ளத்துல தள்ளுவதற்கு கூட, பெதஸ்தா குளத்துல இறக்குறது கூட ஆள் இல்லை. ஆனா முன்னாடி அவனுடைய விசுவாசம்லாம் எப்படி? ஒருவேளை பணத்து மேல இருந்திருக்கலாம், பணத்தின் நிமித்தமாய் பாவத்தை சம்பாதித்து இருக்கலாம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப எதுவுமே இல்லை ஆண்டவரே, நான் வெறுமையா இருக்கிற ஆண்டவரே, வெறுமையா நான் என்ன செய்ய போற ஆண்டவரே என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறவர்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார்கள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொத்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து, நல்ல புரியுங்க. இப்போ விசுவாசித்த போது யாருக்கு பின்ன நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க? அல்லேலூயா. அவரை கைவிட்டு சொல்லு, நம்மளை காட்டிலும் பயங்கரமான விசுவாசி போல இருக்கு. கேள்விப்பட்ட உடனே நடப்போம்.
நம்ம கேட்டா கூட என்ன பண்ண மாட்டோம், நடக்க மாட்டோங்க. வாரத்தில் ஒரு நாள் நடக்குது பெரிய விஷயம் இருக்கு. அல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்து பின்னோக்கி நான். அல்லேலூயா. எங்கேயோ இருந்து வந்த ஒரு மனிதர் எழுதிய ஒரு பாடல் அது. எங்கேயோ இருந்தார் அவர் ஒருவேளை வாழ்ந்திருந்தால் அத்தனை பெரிய காரியத்தில் வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவருடைய வாழ்க்கையில பாருங்க, இயேசுவுக்காக தன் பிள்ளையை இழந்தான், மனைவியை இழந்தான், மற்ற காரியங்களை இழந்து போனான். அப்போ கூட அவன் சொல்ற காரியம், நான் பின்னோக்க மாட்டேன், நான் பின்னோக்க மாட்டேன், பின்னோக்க மாட்டேன். நீங்கள் இழப்பதற்காக ஆண்டவர் உங்களை அழைப்பதில்லை, பெற்றுக்கொள்வதற்காகவே உனக்கு அழைப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார் என்று சொல்லுகிறார். உன்னை கொடுப்பதற்காக தேவன் அழைக்கவில்லை. அல்லேலூயா. நீ பெற்றுக்கொள்வதற்காகத்தான் உனக்கு அழைப்பு. இங்க ஏன்னா கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லை, கொடுப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. நேரத்துல நீங்க எதை கொடுப்பீங்க சொல்லுங்க? அவர் உங்களுக்கு கொடுத்த நன்மைகளுக்கு நீ எதை கொடுப்பாய்? சும்மா கை கொடுக்க எதப்பா கொடுக்க போற? காசை கொடுத்தா அதுக்கு ஒப்பாயிடுமா? தங்கத்தை கொடுத்தா, வைரத்தை கொடுத்தா, மற்ற காரியங்களை கொடுத்தா தேவனுக்கு ஒப்பாய் விடுமா? இல்ல அவர் கொடுத்த ரட்சிப்புக்கு அது ஏதுவாய் மாறிவிடுமா? எதை கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாது. இங்க ஒண்ணும் இல்லை ஆண்டவரே, ஆனா ஒரு காரியம் செய்வோம். உனக்கு பின்னே நடக்க நான் ஆயத்த ஆண்டவரே, உனக்கு பின்னே நடக்க ஆயத்த ஆண்டவரே, உனக்கு பின்னே நடக்க ஆயத்தம் என்று. அல்லேலூயா. எங்க வியாதி எதனால் வந்த வியாதி கிடையாது, பாவத்தின் நிமித்தம் வந்து வியாதி கிடையாது, தேவனுடைய நாம மகிமைக்காக வந்த வியாதியே. ஏன்னா அவங்க இருதயெல்லாம் இருக்கிற வரைக்கும் ஓகே. இப்ப எல்லாம் என்னாச்சு, மட்டும் ஓடி போயிடுச்சு, ஒண்ணுமே இடத்துல இல்ல. அல்லேலூயா. இப்ப வெறுமையா நினைக்கிற அவர்கள் இயேசு குறிச்சு கேள்விப்பட்டாங்க. அல்லேலூயா. இன்னும் விசுவாசத்துக்குள்ள வளரல, கேள்விப்பட்ட போது அவர்களுக்குள்ள விசுவாசம் வளர்ந்தது. சத்தத்தை கேட்கும் போதே ஒரு காரியம் முடிஞ்சுக்கணும். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் என்ன பாவத்துல எல்லாம் நடங்க, இந்த மாதம் முழுவதும் ஒருவேளை நான் இந்த பூமியிலே ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் நான் பாவம் இல்லாதபடிக்கு நடக்க எனக்கு உதவி செய்த ஆண்டவரே. சொல்லுங்க, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வேன், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவேன். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அதை அவருக்கு கொடுத்திடுவேன். வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். ஓ வாழ்ந்திடுவேன் நான் இயேசுவுக்காக. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காக வாழ்வேன். அல்லேலூயா. இல்ல பிரதர், இங்க நான் ஏதோ தேவையோடு தான் உள்ள வந்தேன். அல்லேலூயா. பூமியில உங்களுக்கு தேவை மட்டும் போதும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா நீங்கள் அப்படியே தேடலாம். ஆனா பரலோகத்தில் உங்களுக்கு இடமே. அல்லேலூயா. வந்தா கூட பிரதர் எனக்கு இதையே கொடுத்தா ஓகே. ஏன்னா நம்மளால அப்படியே கொடுத்து தான் என்ன பண்ணாங்க, நம்மள கோமாளிகளாய் மாற்றி விட்டார்கள். இப்போ நாம தான் பூமியில கோமாளிகள். ஏன்னா வாங்குறதுக்கு நம்ம தானே ஆயத்தம். எது கொடுத்தாலும் அல்லேலூயா, இலவசமா எது கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம், உடனே வாங்கிப்போம். எதையும் வானான்னு சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. ஒருவேளை இலவசத்தை வாங்கிருக்கலாம் உங்களை போல கோமாளிகள் இந்த உலகத்துல. அல்லேலூயா. சிலர்லாம் அறிவுபூர்வமா பேசலாம், இல்லை பிரதர் அதெல்லாம் வாங்கலாம் தப்பாயிடும் பிரதர். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இங்கே எதுவும் இல்லாத போது ஆண்டவர் ஒருவர் உண்டு என்று அந்த மகள் சிந்தித்தது மட்டும் அந்த ஆண்டவரே உன் பின்னாடி நடக்க நான் ஆயத்த ஆண்டவரே. அல்லேலூயா. அவன் பின்னாடி நடக்கின்றவன் எப்படி நடப்பான் சொல்லுங்க? இடராதபடிக்கு நடப்பான், பரிசுத்தமா நடப்பான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் பாத சுவடுகளை உனக்காக விட்டு போயிருக்கிறேன், அதன் பின்னாக நீ தொடர்ந்து வா. அல்லேலூயா. எதற்கு பின்பாக நீ தொடர்ந்து வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? அவருடைய பாத சுவடுகளை விட்டு சென்றிருக்கிறான், அதற்கு பின்பாக நீ என்ன பண்ணு, தொடர்ந்து வா. வாசிங்க சகோதரி. உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை உணர்ந்தார்.
உடனே இயேசு நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, அங்க தேவனை தேடி வந்தபோது அங்க நடந்த ஒரு பெரிய மாற்றம் என்ன தெரியுங்களா? அவங்க தொட்ட மாத்திரத்துல ஆண்டவரை தொடல, ஆண்டவரின் வஸ்திரத்தை மட்டும்தான் தொட்டாங்க. அவங்க வஸ்திரத்தை தொட்ட போதே அவங்களுக்கு நடந்த காரியம் என்ன? நான் அடிக்கடி ஆண்டவரையே தொடர்றேன் பிரதர். அல்லேலூயா. ஆனா என்ன நடக்க மாட்டேங்குது? ஆண்டவரையே தொடர்றேன் பிரதர், அப்படி எனக்குள்ள வந்து வல்லமை இறங்கும் போது அப்படி என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. ஆனா மாற்றம் தான் இல்ல. அந்நிய பாஷைலாம் பேசுறது உண்மைதான், பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு. அந்நிய பாஷைலாம் பேசுறது உண்மைதான், ஆவியின் காரியம் எல்லாம் இருப்பது உண்மைதான். அல்லேலூயா. ஆனா எதுதான் இல்ல? இன்னும் மாற்றமே இல்ல. என்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிற மாற்றம் வருதோ அன்னைக்கு கிரியைகள் நடக்கும். அங்க பாருங்க, நடக்கின்ற காரியத்தை இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவர் வஸ்திரத்தை யாரிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே, ஜன கூட்டத்துல போனாலும் எங்க போறேன் நானு? ஜனத்துக்குள்ள போனாலும், ஒருவேளை பெரிய கூட்டத்துல போனாலும் நான் பார்க்கணும், நான் ஆண்டவருக்கு பின்னாடி தான் போறேன்னா ஜனத்துக்கு பின்னாடி போறேன்னா? அல்லேலூயா. இப்ப நிறைய பேருக்கு ஜனத்துல போறேன்னு ஆசை. அல்லேலூயா. என்னத்துல ஆசை? கிறிஸ்துவங்களுக்கு இந்த ஆசை பிடிச்சி போச்சு. இப்போ ஜனத்துக்குள்ள போகணும். அல்லேலூயா. ஆனா ஒரு காரியம், நீ எத்தனை ஜனத்துக்கு மத்தியில கடந்து போனாலும் அங்க கிறிஸ்து இருந்தா போ, இல்லைன்னா போவாத. அல்லேலூயா. நீ போற கூட்டம் பெரிய பள்ளம் தோண்டி உன்னை தள்ளுகின்ற கூட்டம். நீ போற கூட்டம் உன்னை வாழ வைக்கிற கூட்டம் இல்ல. அல்லேலூயா. நீ எப்ப கீழே விழுன்னு பார்க்கிற கூட்டம். நீங்க உடனே வசனம் சொல்றாரு, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் என்ன பண்ணுவேன்? அந்த கூட்டத்துக்கு போனா நீ நீதிமான் இல்ல. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்வோம். நான் போகின்ற கூட்டத்தில் இயேசு இருக்கிறாரா, அவருடைய பாதச்சுவடை பற்றி கொண்டு நடக்கிறேனா, அதுவே தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. அங்கே நடக்கின்ற காரியத்தை இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு தன் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து வஸ்திரத்தை தொட்டால் உடனே, அல்லேலூயா, உடனே அங்கு வேதனை அத்தனை நாள். அல்லேலூயா. எத்தனை நாள்? அத்தனை வேதனையோடு கூட அந்த சரீரத்துல, ஐயோ இத்தனை பிரச்சனைகளோடு கூட இருக்கணுமா? அல்லேலூயா. அப்படி பெரிய பிரச்சனை நம்ம ரட்சிக்கப்படல. அல்லேலூயா. நமக்கு ரட்சிக்கப்பட்டிருப்போம். இல்லாத தேவையில்லாத காரியத்துல சிக்குண்டு நான் செத்து போயிடலாம் அப்படின்னும் போது ஆண்டவர் உன்னை கூப்பிட்டு இருப்பாரு. நம்ம போயினா 12 வருஷமா பிரதர் அவ்வளோ பிரச்சனைல இருந்தேன். அல்லேலூயா. அப்படிலாம் நீங்க ரட்சிக்கல. அல்லேலூயா. நான் தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்குண்டு ஒருவேளை செத்து விடாதபடிக்கு குழிகளுக்கு விலக்கி என்னை தூக்கி எடுத்தார். அங்கு வேதனை இருந்த மகள் உடனே ஒரு சுகம் கிடைத்த போது, வாசிங்க சகோதரி, நின்று போயிற்று. அந்த வேதனை நீக்கி ஆரோக்கியம் அடைந்ததை பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு. ஃபர்ஸ்ட் நீ உணரு. சொன்னீங்களா? பக்கத்துல கைப்பிடிச்சு நல்லா குளிக்க சொல்லு. நீ உணரு. உணர்வே இல்லாம இருந்தனா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் உணர்வு இருக்க மாட்டேங்குது தெரியுங்களா? அதையும் கொஞ்சம் காட்டி கொடுக்குறேன். ஏன்னா அப்பதானே தெரியும் நம்மளுக்கு. நிறைய நேரத்துல உணர்வே இல்லை. உணர்த்தப்பட்டவங்க உடனே என்ன பண்றாங்க? ஆண்டவருக்கு பின்ன நடக்க ஆரம்பிச்சிடறாங்க. யாரு பிரதர் அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வச்சு நடக்கிற ஆளு யாருன்னு கேட்டீங்கன்னா அவளையும் கொஞ்சம் காட்டி கொடுக்குறேன். ஆனா இதை கொஞ்சம் முடிச்சிருவோம். வாசிங்க சகோதரி. தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை வாசிங்க. தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ள திரும்பி, நல்லா புரிஞ்சுங்க, நீ பின்னாடி நடக்கிறத ஆண்டவர் திரும்பி பார்க்கணும். அப்படித்தான் உன் வாழ்க்கையும் இருக்கணும். அல்லேலூயா. அவன் திரும்பி பார்க்கலாம். அல்லேலூயா. உன்னை ஊர்ல இருக்கிறவங்க பார்க்கணும். இவங்க அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு நான் கர்த்தருக்கு பின்னாடி ஓடுறேன் நீ சாட்சி கொடுக்கணும், எவனும் உன்னை பார்க்க மாட்டான்.
ஆண்டவரே திரும்பி பார்க்கத்தக்கதாக அங்க ஒரு காரியத்தை அந்த மகன் நிகழ்த்தி விட்டால், காரணம் ஆண்டவரே நான் பாவத்தின் நிமித்தம் அல்ல, தேவனுடைய மகிமைக்காகத்தான் இந்த காரியம் எனக்கு நடந்தது நான் புரிந்து கொண்ட ஆண்டவரே, அது ஆண்டவரை திரும்ப செய்தது. இப்பதான் வந்து ஜனத்தை பார்த்து பயப்படல, சரீர பிரச்சனையை பார்த்து பயப்படல. ஆனா ஒரு காரியம் உங்களுக்கு தெரியும், நீ என்னை குறித்து கேள்விப்பட்ட போது என்னோடு கூட நடக்க ஆயத்தப்பட்டு விட்டா மகள, என்னோடு கூட நடக்க ஆயத்தப்பட்டு ஆண்டவரை நான் உன்னை பின்தொடர்வாண்டவரை, உன்னை பின்தொடர்வாண்டவரை, உன்னை பின்தொடர்வாண்டவரை. இந்த காரியத்தை பாருங்க, அவருடைய வாசிக்க சகோதரி, அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் என்னை தொட்டது யார் என்று கேட்பாரேன். இதை செய்தவனை இதை செய்தவனை காணும்படிக்கு அவரை சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். அல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கிறீங்க, இதை செய்தவனை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு என்ன பண்ணாங்க. நம்மளுக்கு ஆலயத்துக்குள்ள வந்தா பயம், நடுக்கம். அல்லேலூயா. எங்க வந்தாதான் பயம் வந்துடும், ஆலயத்துக்குள்ள வந்தாதான் பயம் நடுக்கம். இங்க வந்தாதான் அப்படியே இல்லாத காரியத்தெல்லாம் பண்ணுவோம். அல்லேலூயா. தங்கச்சி சொல்லு, ஒரு ஆக்ஷன் காட்டுறதெல்லாம் எங்க தான் காட்டுவோம், ஆலயத்துக்குள்ள தான் நம்ம ஆக்ஷனே நடக்கும். அல்லேலூயா. அவங்க பயப்படுறாங்க, நடுங்குறாங்க, ஆண்டவருக்கு முன்னாடி விழுந்தாங்களாம். நம்மளால எங்க போய் விழுவான்னு சொல்லுங்க. விழுந்தது எங்க விழுந்து, இங்க விழுந்தது சரியான இடத்துல விழுந்தாங்க. ஆண்டவர் உடனே அடுத்த நிமிஷம் ஒரு காரியத்தை செய்கின்றார். என்னவா? பயம் நடுக்கத்தை கண்டபோது ஆண்டவர் உடனே பேசுகின்றார். வாசிங்க. அவர் அவரை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எதை ரட்சித்தது? நல்லா புரிஞ்சுங்க, அவருடைய விசுவாசம் அவரை ரட்சித்தது. விசுவாசம் தான் இப்ப கிரியையும் செய்யும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம ஆவியின் வரங்கள் எனக்கு வேணும் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்காது. அல்லேலூயா. விசுவாசமே இல்லாத பிரதர், நான் கையை வச்சா எது நடக்கணும்? மலைசில இருக்கிற சலமாங்க ஒரு சிஸ்டர் நேரத்துக்கு ஒரு எனக்கு ஆடியோ கால் போட்டிருந்தாங்க. அவங்க பேசி வச்சிருந்தாங்க, எல்லாரையும் கேட்டுதான் சொல்லுங்க, எனக்காக எல்லாரும் ஜெபிச்சிங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, தனிப்பட்ட விதத்தில் போட்டாங்க. நான் இன்னைக்கு குரூப்ல போடுறேன், பாருங்க, கேளுங்க. அல்லேலூயா. உங்கள் ஜெபங்கள் கிரியை செய்ய வேண்டுமானால் முதல்ல உனக்குள்ள என்ன வேணும்? விசுவாசம் வேணும். உன் விசுவாசம் பேச்சுல மட்டும் இருக்கக்கூடாது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்ல, உன் விசுவாசம் பேச்சுல மட்டும் வேண்டாம், அது உனக்குள்ள கிரியை செய்யட்டும். நிறைய பேருடைய விசுவாசம் எங்க இருக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. சிலர் விசுவாசம் சிலர் மொபைல்ல இருக்குது. அல்லேலூயா. சிலர் விசுவாசம் என்னதான் இருக்குது, அப்படிலாம் இருக்குது. சில விசுவாசம் வீட்டில் இருக்கும், சில விசுவாசம் பணத்தில் இருக்கும், சில விசுவாசம் நகையில் இருக்கும், சிலருடைய விசுவாசம். ஆனா இங்கே ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கும். அவர் பின்னாடி நடக்கணும், உனக்குள்ள ஒரு விசுவாசம். ஆண்டவரை இனி நான் மனுஷனை நம்பி வாழ மாட்டேன் ஆண்டவரை, மற்றவங்களை நம்பி வாழ மாட்டேன் ஆண்டவரை, உறவுகளை நம்பி வாழ மாட்டேன் ஆண்டவரை, நான் உன்னை நம்பி வாழ கற்றுக்கொள்றேன் ஆண்டவரை. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, விசுவாசம், உன்னுடைய விசுவாசம் தான் உன்னை நடத்தும். தேவனுக்குள்ளே நீ வளர வேண்டுமானால் கேள்விப்பட்ட போதே அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம், கேள்விப்பட்ட போதே அவருடைய செயல்பாடுகள் வித்தியாசம். வேதனையோடு தான் இருக்குது சரீரத்தில் நடக்கிறதுக்கு, ஆனால் ஆண்டவருக்கு பின்னாடி நடக்கிற ஆயத்தம். நீ அப்படி நடக்க ஆரம்பிச்சோம், சரீர பிரச்சனையை ஆண்டவர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. சின்ன மகளும் நானும் நைட்ல வாக்கிங் போவது உண்டு. நைட்ல நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ என் மகன் ஒரு நாள் என் கூட பேசிட்டே வந்தான். அப்போ சொன்னா, உங்களெல்லாம் பார்த்தா காலில் பிளைட் வச்ச மாதிரியே இல்லை. அல்லேலூயா. எப்படி இல்லையா? என் காலில் பிளைட் வச்ச மாதிரியே இல்லையா? இப்படி நடந்து ஓடினே இருக்கிறீங்களா நீங்க?
தேவனுக்குள்ளாக நீ அவருக்கு பின்னாடி ஓடணும்னு நினைச்சிட்டுனா செயல்படாத கால்களையும் ஆண்டவர் செயல்படுத்திடுவாரு. அல்லேலூயா. என்னோட கூட என் மகன் நடக்கிறதுக்கு கொஞ்சம் போராடா. ஏமா இப்படி நடக்கிறேன்னு கேட்டா, டாடி உங்களெல்லாம் பார்த்தா பிளைட் வச்சு ஆன மாதிரி இல்லை டாடி, இப்படி நடந்து ஓடினது உங்க கூட என்னால் நடக்கவே முடியல. அல்லேலூயா. தேவனுக்காக நீ வைராக்கியம் பாராட்டு, அவருக்குள்ள ஓடிக்கொண்டே இரு, அவர் உன்னை செயல்படுத்தி கொண்டே இருப்பாரு. எந்த பலவீனமும் உன்னை மேற்கொள்ளவே, எந்த நோயும் உன்னை பிடிச்சிடாது, எந்த வியாதியும் உன்னை கட்டி வைத்து ஒரே இடத்துல இருக்க செய்ய போவதும் இல்லை. ஆனா நான் அவர் மேல விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை, உன் வஸ்திரத்தின் ஓரத்தினால நான் தொடரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றேன் ஆண்டவரை. பரிசுத்தமா வாழணும்ட்டு நான் முயற்சி பண்றேன் ஆண்டவரை. உன் பின்னாடி வருவதற்காக முயற்சி பண்றேன் ஆண்டவரை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நீ செய்யதான் ஆண்டவர் உனக்குள்ளே கிரியை நடப்பிப்பார். நல்லா நடக்கிறத பாருங்க. தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரீயை ஆனவள் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னால், பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ. எப்படி இவ்வளவு நாள் வேதனையா இருந்தியா? 12 வருஷம் வேதனை நீங்கன்னா நீ சுகமாயிருக்கணும். இங்க ஆண்டவர் எந்த வார்த்தையை சொல்லவே இல்லை, இனி பாவம் செய்யாத. அப்போ எல்லாம் நிறைய பாவம் செய்யறோம். சில நேரத்துல எந்த பாவத்தினாலே வியாதி வருகிறது என்பதை கொஞ்சம் காண்பித்து கொடுக்கறதுக்கு முன்னாடி மகிமைக்காக சில நேரத்தில் ஆண்டவர் சில காரியத்தை அனுமதிப்பது உண்டு. ஆனா பாவம் செஞ்சு வருகிற வியாதி எது? தேவ சமூகத்தில் வருகிற தேவ பிள்ளைகள் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்ளத்தக்கதாக பேச வாஞ்சிக்கின்றேன். சில நேரத்திலே நாம் செய்கின்ற பாவம் தேவனுக்கு பிரியமில்லாததாக இருப்பது மட்டும் அல்ல. சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 19வது சங்கீதத்தின் 13வது வசனம் எடுத்து என்னோடு கூட வாசியுங்கள். 19வது சங்கீதத்தில் துணிகரமான பாவங்களுக்கு என்ன பண்ணமா? என்ன பாவம் பாயுது? துணிகரமான பாவம். துணிகரமாய் நாம் செய்கின்ற பாவத்துக்கு என்ன பண்ணுங்க? இங்க விலக்கி காத்துக் கொள்ளுங்க. எந்த இடத்துல துணிகரமா பாவம் செய்யறோம்? நம்ம மறுபடியும் வாசிங்க சகோதரி அந்த வசனத்தை. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காத்தலும், அவைகள் என்னை அண்டிக் கொள்ள ஆண்டு கொள்ள அப்பொழுது நான் பெரும் பாதகத்துக்கு என்ன பண்ணுவேன்? நீங்களாக இப்ப இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 14வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க சகோதரி. ஒருத்தரா வாசிங்க ப்ளீஸ். வாசிங்க. ஞானம் உள்ளவன் பயந்து என்ன பண்றான்? தீமைக்கு விலகுகின்றான். மதியினனோ என்ன கொண்டு? மூர்க்கம் கொண்டு துணிகரமா செயல்படுறான். அல்லேலூயா. அநேக நேரத்துல தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் அநேக நேரத்தில் என்ன பண்றீங்க? துணிகரமா பாவம் செய்கின்றீர்கள். தேவன் சொல்லுவார், இந்த பாவத்தை விட்டுறா, பரிசுத்தத்துக்குள்ள கடந்து வாடா, தேவனுக்கு பிரியமில்லாத நடக்காத அப்படின்னு சொன்னா நான் துணிகரம் கொண்டு மறுபடியும் அதை செய்வேன். வேதம் சொல்கிறது, தாவீது சொல்றது, துணிகர பாவத்தை என்னிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. பிரசங்கியை எழுதின நீதிமொழிகளுக்கு உரியவன் சொல்லுகின்றான் என்னவா? வாசிங்க சகோதரி. நாணமுள்ளவன் பயந்து தீமையை விட்டு என்ன பண்றான்? விலகுறான். மதியினவன் புத்தி கெட்டவன் என்ன பண்றான்? மூர்க்கம் கொண்டு மறுபடியும் அதே இடத்துல படிக்கிறான். புத்தி கெட்டாதான் எது வரும்? இல்ல சகோதரி ஒழுங்கா வாசிங்க. மானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான். மதியினனோ எப்போ புத்தி கெடும் போது மூர்க்கம் வருதான். இந்த மூர்க்கத்துக்கு தமிழ் என்ன பேர் தெரியுமா? கோபம். அல்லேலூயா. எப்போ கோபம் வருது? பக்கத்துல கை கொடுத்துருங்க. எப்போ கோபம் வருது? யாருக்கு கோபம் வருது? புத்தி இல்லாதவருக்கு கோபம் வரும். அல்லேலூயா. அடிக்கடி கோபம் வந்துடுது. வீட்டுக்குள்ள போனாலும் என்ன ஆயிடுது? அப்போ உங்களுக்கு என்ன இல்லை? பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க. நல்லா தான் வேணும் சொல்லுது. புத்தி இல்லைன்னா கோபம் வரும்.
அல்லேலூயா. நல்லா புரியுங்க. சில நேரத்துல கோபப்படுத்துவோம். அவங்கள என்னன்னு சொல்லலாம், புத்தி இல்லாம கோபப்படுத்துவான். கோபக்காரன் அவன் தான், கோபப்படுத்துறவனும் அவன் தான். வாசிக்க சகோதரி மறுபடியுமா. ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியினனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருக்கிறான். 2 தீமோத்தேயு எழுதின நிருபம் எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியம் இராமல் சுகபோக பிரிய. நல்லா புரிஞ்சுங்க. துரோகியும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களுக்கு என்ன இருக்காது? தேவன் மேல பிரியம் இருக்காது. அவர்கள் சுகபோகம், அவர்களுக்கு சரீரம் கொஞ்சம் செயல்படணும், சரீரத்துக்கு தேவையான காரியம். என் கண்ணு பார்க்கும்போது இனிமையான காட்சிகளை தான் பார்க்கணும். அல்லேலூயா. யாருக்கு சுகபோகமா வாங்குறவங்களுக்கு என்னதான் வேணும்? சத்தியத்தெல்லாம் கேட்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றது பாவம் செய்யாத இவன் சொல்லுவான், ஆண்டவரே அது தப்பு கிடையாது. இவனே இவனுக்குள்ள பேசிப்பான், இது பண்ணா தப்பு. சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இது பண்ணா தப்புன்னு பேசி இருக்கிறியா? ஏன்னா இவன் சுகபோக பிரியன். இவனுக்கு நான் வாழ்ந்தா போதும், நான் செழித்து இருக்கணும், என்ன பார்க்கறவங்கள என்கிட்ட வந்து கையெழுந்தணும். அல்லேலூயா. இவன் சுகபோக பிரியன். இவன் எப்படியாப்பட்டவனாய் இருக்கிறான் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. துரோகிகளும் துணிகரம் உள்ளவர்கள். துணிகர பாவம் செய்யறவனும் எப்படியாப்பட்டவன் தான்? தேவ சமூகத்துல துணிகரமா பாவம் செஞ்சவனை எப்படி சொல்லுது? இவன் சுகபோக பிரியன். அவன் தான் என்ன பண்ணுவான்? தன் சரீரத்திற்காக எல்லா காரியத்தையும் செய்து கொள்வான். இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும், இது அழகா இருக்கணும். என் அழகு குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அல்லேலூயா. துரோகிகளும் துணிகரம் உள்ளவர்களுமாய் இருமாப்பு உள்ளவருமாயாகி தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராய் வாழ்கின்றார்கள். இப்படியாப்பட்டவர் வேதத்துல ஒருவர் உண்டு. எத்தனை பேருக்கு தெரியும்? ஆரம்ப காலகட்டத்துல தேவனுக்குள்ள வளரும்போது எப்படிதான் வளர்ந்தோம்? ஒண்ணுமே தெரியல பிரதர் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். ஆனா தேவன் ஆசீர்வதிக்க 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 பாவத்தை கண்டித்து உணர்த்த 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 ஒருவேளை 12 வருடம் வேதனைப்பட்ட அந்த மகளுக்கு ஒரு காரியம் தெரியும். நான் 12 வருஷமா பட்ட வேதனைக்கு அவர் விடுதலை கொடுத்தார். இனி அவருக்கு பின்பாக நடப்பேன். அது தேவ மகிமைக்காக வந்த காரியம் நீங்கி போனது. சிலருடைய வேதனை மறுபடியும் வரக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் 38 வருஷமா படுத்திருந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, இனி பாவம் செய்யாத. ஏன்னா முன்னாடி செஞ்ச பாவத்துக்கு தான் 38 வருஷம் படுத்த படுக்கையா படுத்துக் கொண்டிருந்த. ஆனா இப்போ என்னையும் மறுபடியும் எங்க போய் தான் நிக்குது? அதனாலதான் ஆலயத்துல பார்த்து சொல்றாரு. அல்லேலூயா. 38 வருஷம் வேதனையோடு கூட இருந்த மனுஷன் மறுபடியும் எங்க சந்திக்கிறார் என்று வேதம் சொல்கிறது? ஆலயத்துல பார்த்து பேசினாரா, இனி பாவம் செய்யாத. அல்லேலூயா. திமிர்வாத காரணம் பார்த்து என்னன்னு சொல்றாரு? இனி பாவம் செய்யாத. இதெல்லாம் பாவத்தின் நிமித்தம் வந்த வியாதி. துணிகர பாவத்தின் நிமித்தம் தான் இந்த வியாதியெல்லாம் வந்து நமக்கு அநேக நேரத்தில் என்ன பண்ண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. தேவ சமூகத்தில் இப்போ நம்மளை குறித்து ஆண்டவர் பேசுகின்ற காரியம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும். ஒருவேளை இந்த துணிகரத்தின் நிமித்தம் நாம் இருந்து கொண்டு இருமாப்போடு கூட செயல்படுவோமானால் நம்முடைய காரியத்தை கொஞ்சம் மாற்றத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசட்டும். தேவன் ஒரு மனுஷனை காண்பித்து கொடுத்தார் 2 நாளாகமத்தின் புத்தகத்திலே. அந்த மனுஷனை குறித்து நான் தியானிக்க அவனை ஆண்டவர் எத்தனையாய் உயர்த்தினார் என்பதையும், அவன் இருதயத்தில் வந்த துணிகரத்தின் நிமித்தம் வந்த வியாதியும் தேவன் காண்பித்து கொடுத்த போது, ஆண்டவரே என்ன ஆண்டவரே இது? ஒருவேளை தேவ சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள் துணிகரமா இன்னும் பாவத்திலே நாம் தரித்திருப்போமானால் கண்டிப்பாக நிச்சயமாக தேவன் இதையும் அனுமதிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாக எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமத்துக்கு எழுதின நிருபம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 26வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க சொல்கிறேன். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள்.
ராஜா தன் பிதாக்களோடு கூட நித்திரை அடைந்த பின்பு இவன் ஏலோதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கிக் கொண்டான். அதை திரும்ப யூதாவின் வசமாக்கிக் கொண்டான். உசியா ராஜாவாகிற போது 16 வயது இருந்த. நல்லா புரிஞ்சுங்க, இந்த உசியா மட்டும்தான் வெகு நாட்கள் இஸ்ரவேலை வந்து ஆளுகை செய்த ஒரு மனுஷன். அல்லேலூயா. வாசிங்க சகோதரி. 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாரான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு ஆரம்பத்தில் நம்ம எப்படிதான் செய்யறோம்? செம்மையாக நடந்துக்கிறோம். அல்லேலூயா. ஆனா நடக்கின்ற காரியத்தை பாருங்க, தேவ பிள்ளை தான், தேவனுக்கு ஏத்தவனமா செம்மையா நடக்கிறவன் தான். இப்ப என்ன காரியம் நடந்துதான் வாசிங்க. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தரை தேட 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 கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்கள் காரியங்கள் எல்லாம். அல்லேலூயா. கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தாவே, கண்ணீரை துடைச்சிடும் என் கர்த்தாவே, கண்ணீரை துடைச்சிடும் என் கர்த்தாவே, காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தாவே, கண்ணீரை துடைச்சிடும் என் கர்த்தாவே, கண்ணீரை துடைச்சிடும் என் கர்த்தாவே. கர்த்தரை தேடுற நாள்லாம் சொல்லும் காரியம் எல்லாம் வாய்க்க பண்ணப்படும். ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோ, அதற்காகவே கர்த்தரை தேடாத. ஏதோ என் தேவைகள் சந்திப்பது என்பதற்காக கர்த்தரை தேடினா, ஊசியாக்கு வந்து ஒரு காரியத்தை கொஞ்சம் காமிச்சு கொடுக்குற. வாசிங்க சகோதரி தொடர்ந்து. அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணி அஸ்தரோத்தின் அலங்காரத்தையும் இடித்து போட்டு பெலிஸ்தருக்குள்ளே பட்டணங்களை கட்டினான். ஊர்பாகாலிலே வாசிங்க. மெகுகுணரையும் வெல்ல தேவன் அவனுக்கு என்ன பண்ணாரு? துணை நின்றார். அவன் கர்த்தரை தேட தேட காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ண செய்யறாரு. கர்த்தரை தேட தேட கர்த்தரை என்ன பண்றாரு? துணை நிற்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் நடக்கின்ற காரியத்தை கவனிங்க. வாசிங்க சகோதரி. அம்மோனியர் இப்ப வெளியே இருந்து என்ன பண்றாரு? ஆண்டவர் காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி நல்லா புரிஞ்சுக்க. ஒருத்தருடைய கீர்த்தி எது வரைக்கும் போச்சு? எகிப்தின் எல்லை வரைக்கும். பிரதர் என்னை குறிச்சு நல்லா பேசுறாங்க பிரதர், என்னை குறிச்சு அது சொல்றாங்க பிரதர், இது சொல்றாங்க பிரதர். தேவன் அப்படியெல்லாம் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பதற்கான காரணத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ள. அல்லேலூயா. அவன் கீர்த்தி எகிப்தின் எல்லைகள் மட்டும் போயிற்று. வாசிங்க. அவன் மிகவும் பலம் கொண்டான். ஊசியா எருசலேமிலே மூலை வாசல்கள் மேலும் பள்ளத்தாக்கு வாசல்கள் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை நல்லா புரிஞ்சுங்க. வாசல்கள் மேலே கோபுரத்தை முதல்ல யார் தான் கட்டுது? அல்லேலூயா. அவன் எல்லா காரியத்தையும் நல்லா புரியுங்க. ஊசியா எருசலேமில் மூலை வாசல்கள் மேலும் பள்ளத்தாக்கின் வாசல்கள் மேலும் அலங்கத்தின் கோடி வாசல்கள் மேலும் கோபுரத்தை என்ன பண்ணா கட்டி அவர்களை பலப்படுத்தினான். அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் ஆண்டவர் எப்படிலாம் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. கர்த்தரை தேட 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 அவனை அதிகாத ஆசீர்வாதங்கள் அவனை சேர்கின்றது. அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேக ஆடு மாடுகளும் மலைகளிலும் வயல்களிலும் பயிர் குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடினாலே
எங்க வனாந்தரத்துல கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் பிரியனாய் இருந்தான். ஊசியாவுக்கு யுத்த வீரனின் சேனையும் இருந்தது. சம்பிதாயியாகிய எலியேலிலும் ஆதியக்காரனாகிய மாசேயாவிலும் இலக்கம் பார்க்கப்பட்டபடியே ராஜாவின் பிரபுக்களின் ஒருவனாகிய கீழ் வகுப்பு சேவகம் பண்ண புறப்பட்டு பராக்கிரமசாலிகளான வம்ச தலைவரின் தொகையெல்லாம் நல்ல புரிஞ்சுக்க. ஆண்டவர் எல்லா விதத்திலும் அவனை பலப்படுத்தி நடத்துகின்றார். எல்லா வித காரியத்தையும் கொடுக்கிறார். ஆரம்பத்தில் வர சொல்ல கடன் பிரச்சனையோடு தான் தேவ சமூகத்துக்கு வந்தேன். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? எல்லாம் மாத்திட்டாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இப்ப என்ன பண்ணக்கூடாது? நமக்குள்ள என் கடன்லாம் மாத்திட்டாருன்னு இப்ப சர்ச்சுக்கு வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணுவேன். அல்லேலூயா. முன்னாடி கடன் வச்சு கர்த்தரை தவிர யாருக்கிட்ட நான் போறது, யாரை நான் கேட்கறது? அப்போ நம்ம பெரும்பாலுள்ள ஸ்திரீ தான். அது சகோதரனாகட்டும் சகோதரி ஆகட்டும். பிரச்சனை வரும்போது யார்கிட்ட வந்துடுவோம்? எல்லாருக்கிட்டையும் கேட்டோம், எவனும் கொடுக்கல. கடைசியாக கொடுக்கறது யார் தான்? பக்கத்தில் கைவிட்டு சொல்லுங்க. இழிச்சவாயன் ஏசப்பா மட்டும்தான். நம்ம எது பண்ணிட்டு வந்தாலும் என்ன பண்ணணும்? நம்மள சேர்த்துக்கணும், அரவணைச்சுக்கணும். ஆண்டவரே உண்மை இல்லாமல் யாரும் ஆண்டவரே எல்லாம் பாட்டு பாடுவோம் தேவ சமூகத்துல. உண்மை அல்லாமல் எனக்கு யாரும் இருக்கிறது சேர்றதுல வேற யாரு முடியும்? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இப்ப ஆண்டவர் எல்லா விதத்திலும் ஆடு மாடுகளை, தோட்டம் துறவுகளை, எல்லா வித செழிப்புகளை, திராட்சை தோட்டத்தை கொடுக்கிறாரு, வயல்நிலையை கொடுக்கிறாரு. இவருக்கு ஆசைலாம் வெள்ளாம மேல. அல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தது உண்மைதான். ஆனால் நடந்த காரியத்தை கேளுங்க. இவன் தேவ பிள்ளை, இவன் தேவனுக்குரியவன். ஏன்னா வேதம் சொல்கிறது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினங்கினவனாய் இருந்தவனா. அல்லேலூயா. யார் நாட்கள்ல? சகரியாவுடைய நாட்கள்ல தேவனை தேடத்துக்கு அத்தனை ஆசையோடு கூட செயல்பட்டவன் தான். இத்தனை காரியத்தை தேவன் செய்த போது அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்தது. என்ன என்று கேட்கலாம். கொஞ்சம் வாசிங்க சகோதரி, அந்த வசனத்தை எல்லாம் வாசிங்க தொடர்ந்து. வம்ச தலைவரின் தொகையெல்லாம் இவர்கள் கையின் கீழ் சத்துருக்களுக்கு விரோதமாக ராஜாவுக்கு துணை நிற்க நல்லா புரிஞ்சுங்க. தேவன் இப்ப ஜனங்களை கொண்டு அவனை பலப்படுத்தினார். 3,07,500 பேர் சேனை இருந்தது. இந்த சேனையில் உள்ளவர்கள் எல்லாம் ஊசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலைச்சீராக்களையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லெறிகிற கவன்களையும் ஆயத்தப்படி. நல்லா புரிஞ்சுக்க. எல்லாருக்கும் யூனிஃபார்ம் 3 லட்சம் பேருக்கும். அல்லேலூயா. 3 லட்சம் பேருக்கு என்னதான் கொடுத்தாரு? யூனிஃபார்ம் கொடுத்தாரு. பாரு, தொப்பி இல்லாமலாம் பிரதர் நான் எங்கேயும் வெளியே வரதில்லை பிரதர். மார்க்கவசம், பேண்ட், சட்டை எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லா மிலிட்டரி மேனுக்கு என்ன பண்ணிட்டாரு? எல்லாம் இது ஆயுதம் கையில் எல்லாம் உண்டிக்கோளோட தான் சுத்துறான். எதோட தான் சுத்துறான்? உண்டிக்கோடு வச்சுதான் சுத்துறான். ஏன்னா கவன் இருக்கின்ற தாவீது எதை வச்சிருந்தாரோ அதே காரியத்தை இங்க என்ன பண்ணாரு? கொடுத்து எல்லா வித காரியத்தையும் நடத்தி வருகின்றார். வாசிங்க சகோதரி. கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிப்பதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். எங்க பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்கி அடிக்கிறதுக்கு, பெரிய பெரிய வில்லெல்லாம் எரியறதுக்கு எந்திரத்தை யார் உண்டாக்கினது? ஊசியா ராஜா உண்டாக்குனான். அது தேவ கிருபை. தேவன் அந்த ஞானத்தை கொடுத்திருந்தார். ஒரு மனுஷன் ஆசிரியர் 16 வயசுல இவருக்கு என்ன தெரியாது? பக்கத்துல கை கொடுத்து சொல்லி, உனக்கு 16 வயசுல எல்லாம் தெரியுது.
அல்லேலூயா. நல்லா கை கொடுத்து குடிக்க சொல்லு. 16 வயசுல உனக்கு எல்லாம் தெரிஞ்சு, ஊசியாக்கு ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. 16 வயசுல இப்ப இருக்கிற பிள்ளைங்களாம் கேட்டு பாருங்க. அல்லேலூயா. என் பையன் சின்ன பையன் சொல்றான், எனக்கு 10 வருஷம் ஓட்டு வந்துடும். அல்லேலூயா. என்னவா 16 வயசுல ஓட்டு. இப்ப எல்லாம் தெரிகிறது. ஆனா 16 வயசு நிரம்பிய ஊசியாவுக்கு ஒன்றும் தெரியாத போது ஆண்டவரை தேடுறதுக்கு மட்டும் மனதாக இருந்தான். அவன் தேவ பிள்ளையாக இருந்தான். தேவனுக்காக செயல்பட்டு கொண்டிருந்தான். ஆண்டவரை தேட 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 ஆண்டவர் உயர்த்தினார் 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 உயர்த்தி கொண்டே இருந்தார். வெளியே உள்ள சின்ன சின்ன நாடுகள் தான் அவனிடத்துல வந்து கப்பம் கட்ட வந்துட்டாங்க. அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லைகளை கடந்து செல்கிறது. எகிப்தின் எல்லை வரைக்கும் அவனை குறித்து பேசினார்கள். ஆண்டவர் திராட்சை தோட்டங்களை கொடுத்தார், வயல் நிலங்களை கொடுத்தார், மலைகளை கொடுத்தார், சகல காரியத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தது உண்மையே. இப்பயும் அவன் யார்தாம்மா? தேவனுக்கு சிறந்த பிள்ளைதான். ஆனா நடக்கின்ற காரியத்தை பாருங்க, வாசிங்க. அவன் பலப்பட்ட போது அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப எல்லா பலமும் கிடைச்சிருச்சு. முன்னாடி கடன் பிரச்சனை இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் போயிடுச்சு. முன்னாடி ஒரே போராட்டம் பிரதர், வீட்டுல ஒரே சண்டை நடக்கும். அது முடிய இது பிடிச்சுன்னு இருக்கும், இது முடிய. அல்லேலூயா. முதல் கையில் இருக்கிற உண்மைதானே. அவர் வந்து பார்க்கல, ஒரு ஆண்டவர் சொன்னாரோ தெரியாது. எல்லாம் ஒரே சண்டை தான். ஒரு நாள் அன்பா பேசினது இல்ல. போனா அப்படியே கடு கடு கடுக்குன்னு பேசுவோம். உள்ள போனாலே அல்லேலூயா. எப்படிதான் பேசுவோம்? உள்ள போனாலே உள்ள பேய்ப்பா. அல்லேலூயா. சமாதானத்தோடு கூட தேவன் நடத்துகின்றார், சந்தோஷத்தோடு கூட நடத்துகின்றார். குறைவுதான் இருக்குது, ஆனா நிறைவா நடத்துகின்ற கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. குறைவுதான் வீட்டுக்குள்ள, ஆனா நிறைவாய் நடத்துற கர்த்தர் இருக்கிறார். நேற்று மெரின் சிஸ்டர் ஒரு காணிக்கை அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. மலேசியால இருக்கா அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க நினைக்கிறேன் பிரதர் பாங்க பண்டு வந்துச்சா? அல்லேலூயா. ஆனாலும் அவர்கள் என்கிட்ட சொன்ன ஒரு காரியம், நான் உங்களை தனியாக வாங்க, நான் இல்லைன்னா நம்ம குரூப்பில் போட்டுறேன் பாருங்க. அவங்க சொன்ன காரியத்தை அவங்க ஊழியக்காரர் வந்து சொல்லி கொடுத்தாங்களாம். எந்த வீட்டுக்குள்ள போகும்போது முதல்ல போய் ஊழியக்காரருடைய ஐஸ் பெட்டியை திறந்து பாரு. அவங்க ஃப்ரிட்ஜின்னு சொல்ல மாட்டாங்க, ஐஸ் பெட்டின்னு சொல்கிறாங்க. போய் பாரு. அவங்க இல்லைனாலும் சந்தோஷமா ஆடுறாங்க. ஒரு காரியம் உண்மையாலுமே எங்கள் வீட்டில் எது இருக்குதோ இல்லையோ, ஆனால் சந்தோஷங்களை தேவன் நிறைவாய் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். ஒரு நாளும் நாங்கள் குறைவுன்னு உட்காந்ததே இல்லை. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் போஷிப்பது வித்தியாசமே. கஞ்சி குடிச்சா கூட எப்படி தான் குடிப்போம்? சந்தோஷமா குடிப்போம். அல்லேலூயா. அதுக்கும் ஒரு தயிரை வச்சு, அதுக்கும் ஒரு 4-5 சைடிஷ்ல வச்சு தான் நாங்கள் குடிக்கிறோம். அதுக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனால் அவங்க சொன்ன காரியம், அவர்கள் 2000 ரூபாய் பணம் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இது ஒரு சின்ன காணிக்கை தான் அனுப்புறேன் அப்படின்னும் போது என் கண் கலங்கி, உண்மையாலுமே கலங்குது. எங்கேயும் இருக்கிறவங்க நம்மளை பார்த்தது கிடையாது, நம்ம செய்கிற ஊழியத்தை அறிந்ததில்லை. ஆனால் அவர்களுக்கு தேவன் கொடுத்த பாரத்தை நிமித்தம் என்ன பண்றாங்க? நான் உடனே அந்த சகோதரிக்கு இன்னொரு ஆடியோ கிளிப்பிங் போட வச்சேன். சிஸ்டர், இது எங்களுடைய சபை தேவைக்காக நாங்கள் பயன்படுத்திக் கொள்றோம் போது கண்டிப்பாக எடுத்துங்க பிரதர் அந்த காரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் யோசனை பண்ணது, ஏன்னா இந்த மாதம் நம்ம 7300 ரூபாய் மைக்குக்கு கொடுக்கணும். முன்னாடி ஒரு சகோதரி வந்து 5000 ரூபாய் காணிக்க கொடுத்தாங்க. நேற்று அவங்க மலேசியாவில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எங்கேயே இருக்கிறாங்க, அவங்க தாங்குகின்றார்கள். நான் ஒரு காரியம் புரிந்து கொண்டேன், தேவன் நடத்த ஆரம்பித்த போதுதான் இந்த காரியம்லாம் நடக்கும். அல்லேலூயா. தேவனுக்கு நல்லா தெரியும் இங்கேருந்து இந்த காரியம்லாம் சந்திக்கப்படணுன்ட்டு. நான் கண் கலங்கின உண்மையாலுமே. ஆண்டவர், என்ன ஆண்டவர் உன்னுடைய அன்பு, அவருக்காக நீ செயல்பட ஆரம்பித்தால் உன்னை எப்படி ஆகினோ அவர் போஷித்து விடுவார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்வோம். தேவன் நடத்த ஆரம்பிக்கின்றதை கண்டபோது ஆண்டவரை எத்தனை மகிமை ஆண்டவரை உனக்கு. அவர் மீது நீங்க அன்புக்கு ஆரம்பிச்சுன்னா அவர் நடத்துதல் வித்தியாசமே. அதை புரிந்து கொண்ட போது இன்னும் இந்த ஊசியா என்ன பண்ணியிருக்கணும்? அதிகமா செயல்பட்டு இருக்கணும். ஆனா ஊசியாவின் இருதயத்துக்குள்ளே வந்த காரியம் வேறு விதமாய் இருந்தது. கோபுரங்களின் மேலும் அலங்கங்களின் மேலும் நின்று அம்புகளை பெரிய கல்வளையும் பிரயோகிக்கத்தக்கதாக நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களை அவன் எருசலேமிலே உண்டாக்கி, அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரவிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமா, நல்ல அவன் பலப்பட மட்டும் ஆச்சரியமா அவனுக்கு எல்லா காரியமும் அனுகூலமானது.
அவன் பலப்பட்ட போது அவனுக்கு கேடு உண்டாக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. ஒருத்தன் பலப்படுற வரைக்கும் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நான் உன்னதான் பார்க்கறேன்னு பார்த்து கொண்டிருப்பது நல்லதுன்னு சொல்லுவேன். ஆனா பலப்பட்ட பின்பு, ஒருவேளை உன் பிரச்சனைகள் மாறின பின்பு, உன் போராட்டம் மாறின பின்பு, உனக்குள்ளே துணிகர பாவங்கள் எழும்பாதபடிக்கு கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இரு. கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இரு. ஒருவேளை இங்குள்ள தேவ பிள்ளைகளுக்காக எனக்காகட்டும் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவன் பலப்பட்ட பின்பு தனக்கு கேடு உண்டாக்கத்தக்கதாக உண்டாக மட்டும் அவன் மனை பிடிச்சு எல்லாம் நான் செய்யறேன். ஹல்லேலூயா. எது செஞ்சாலும் யார்தான் செய்யற? நான் செய்யறேன். எந்திரங்களை உண்டாக்குனது யாரு? கோபுரத்தை கட்டினது யாரு? திராட்சை தோட்டத்தை நட்டது யாரு? வெள்ளாமையை பார்த்தது யாரு? உங்களுக்கு 3,00,000 பேருக்கு 3,700,000 பேருக்கு ஆடை தேய்த்து கொடுத்தது யாரு? ஹல்லேலூயா. இப்ப பிரச்சனை மாறிச்சு பிரதர். அவருக்கு 16 வயசுல ஆண்டவர் கையை பிடிக்கும் போது தெரியல, ஆண்டவர் மட்டும் விடாம இருக்கிறதுனால தான் நான் பலப்பட்டேன் என்பதை அவன் மறந்து போனான். ஹல்லேலூயா. அதை மறக்காதபடிக்கு எச்சரிக்கை ஆயிரு. ஆண்டவர் தனிமையில நிற்கும் போது, நீ தனித்திருக்கும் போது, பாவத்தில் விழுந்து கொடுக்கும் போது, ஒருவேளை உன்னுடைய மரண தருவாயில் நீ நின்று கொண்டே இருந்த போது ஆண்டவர் உன்னை தொட்டதை மறந்து விட்டாயோ? ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதெல்லாம் மறந்துட்டான் மேட்டிமை இருதயத்துக்குள்ள வந்துடும். நான் தனிமையின் பாதையில் நடக்கும் போது ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. ஆண்டவரை நான் தனிமையில் நடக்கும் போது என் கரத்தை பிடித்தவர் நீ தான் ஆண்டவரை. ஒருவேளை இன்னைக்கு என்னை சுற்றி அநேக மனுஷங்க இருக்கலாம். நான் அன்னைக்கு நீ என் கையை பிடிக்கலன்னா இன்னைக்கு நான் இருந்திருப்பேனா என்பதே சந்தேகம் தான் ஆண்டவரை. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு எத்தனை அன்பு என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? மறக்காத இருப்பேன். நிச்சயம் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். இப்ப மேட்டில உள்ள வந்தபடினால ஆண்டவரை மறந்துட்டேன். ஹல்லேலூயா. அழைத்த அழைப்பை மறந்துட்டேன். என்னை தூக்கி எடுத்ததை மறந்துட்டேன். மரண தருவாயிலே மரண குழியிலே கிடந்த என்னை தூக்கி எடுத்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரை மறந்துட்டேன். மேட்டில வந்ததுனால பார்வை யார? இப்போ ஆண்டவரை மனுஷனை பார்க்கிறேன். இது இல்லைன்னா எப்படி சொல்லணும்? அவர் இல்லைன்னா நீ போயிட்டு இருப்போமா? அவர் இல்லைன்னா நீ இல்லை ஐயா, அவர் இல்லைன்னா இல்லை சகோதரனே, அவர் இல்லைன்னா இல்லை சகோதரியே. இப்ப அவனுக்கு இருதயத்துக்குள்ள மேட்டி வந்துச்சு. அதனால அவனுக்கு தெரியல, அப்பா இல்ல, அப்பா செத்து போயிட்டாரு. 16 வயசுல தனித்திருக்கிற என்னை ஆண்டவர் தானே கைப்பிடிச்சாரு, ஆண்டவர் தானே தூக்கி விட்டாரு, ஆண்டவர் தானே இந்த நிலையில கொண்டு வந்தாரு. யார் மறந்தது? விஷயம் மறந்துட்டான். மறந்ததுனால அவனுக்கு வந்த காரியத்தை பாருங்க. பாசிங்க சகோதரி. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக்க மட்டும் அவனுடைய
மனம் மேட்டிமையாகி தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து என்ன செய்யறான்பா இப்போ? தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய். இப்ப பேச்சதான் 52 வருஷம் அல்லேலூயா இந்த தேசத்தை ஆண்டு விட்டு 52 வருஷம் ஆண்டானா 14 வருஷம் தான் அவன் என்ன பண்றான்? 14 வருஷம் தான் ராஜாவா நியமிக்க போறான். 52 வருஷம் ஆச்சுன்னா அப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? அவனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? எத்தனை? 68 வயசு. என்ன புரிஞ்சுங்க? கிட்டத்தட்ட 68 வருஷம் வரைக்கும் ஆண்டவர் தான் கைப்பிடிச்சு நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆனா இந்த ஆண்டு மட்டும் அப்படி அவன் நடந்து வந்தபோது அவன் ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. ஆண்டவரே, இந்த 16 வயசுல நீ கையை பிடிக்கலன்னா இந்த 58 காணவே முடியாது. ஆண்டவரை பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு. சின்ன வயசோ பெரிய வயசோ ஆண்டவனை ரட்சிக்கும்படியாய் கைப்பிடிக்கலன்னு வச்சுக்க, இன்னைக்கு மரணத்திற்குள்ள நீ கடந்து போயிருப்ப. அதை ஒருத்தராலும் தடுத்திருக்க முடியாது. பெரிய மருத்துவராகட்டும், விஞ்ஞானிகளாகட்டும், சகல காரியத்தை உடையவர்களாகட்டும், நீ செல்வ சீமான கூட இருந்து போ, ஆண்டவர் உனக்கு தொடர்ந்து இன்னைக்கு ஜீவன் கிடையவே. அல்லேலூயா. அவன் செய்த காரியத்தை பாருங்க, தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து எங்க நல்லா புரிஞ்சுங்க, பரிசுத்தம் தேவனுக்குரியது, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டியது தேவ பிள்ளைகளுக்குரியது. பரிசுத்தம் யாருக்குரியது? பரிசுத்தம் தேவனுக்குரியது. பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டியது தேவ பிள்ளைகளுக்குரியது. இப்ப துணிகர பாவம் கொள்கின்றான். எப்படி என்று கேட்பீர்கள்? வாசிக சகோதரி. தூபபீடத்தின் மேல் நல்ல புரிஞ்சுங்க, அங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் தூபபீடத்துல நிக்கனா அது யாருக்குரியது? ஆசாரியனுக்குரியது. ஆசாரியனே அல்லாம ஒருத்தர் அங்க போகக்கூடாது என்று தேவ கற்பனை உண்டு. இப்ப கற்பனையெல்லாம் உடைச்சிட்டாரு ஆண்டவர். உடைச்சு நீயும் நானும் வந்து இங்க நிக்கிறோம். ஆனா இங்கேயும் பயம் இல்லை, இங்கேயும் நடுக்கம் இல்லை. இங்கேயும் நிக்க சொல்ல கால் என்ன பண்ணுது? நம்மளை அறியாமல். அல்லேலூயா. தேவ சமுத்திரம் வரவனுக்கு பயம் வேணும். ஆண்டவரே, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பிரதர் இது சின்ன இடம் பிரதர், இங்கேயும் தேவன் உலாவுகின்றார். நீ எங்க பெரிய இடமாகட்டும் சின்ன இடமாகட்டும், அது தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ணும்போது அங்கே தேவன் உலாவ ஆரம்பிக்கின்றார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொடுங்க. தேவன் உலாவுகிற இடத்துல நான் எப்படி இருக்கணும்? பயம் வரணும், நடுக்க வரணும், பரிசுத்தத்தை காத்துக்கணும். ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில். ஆண்டவரே, இப்ப நமக்கு மேட்டிமா நான் பலப்பட்டேன், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, இதுக்கு முன்னாடி என்ன வந்துடும்? நல்லா கொஞ்சம் பெரிய ஊழியக்காரா எல்லாம் அவங்களாம் பிளஸ்ஸிங் பண்ற உண்மையானமே. அல்லேலூயா. நீங்க பெரிய ஆராதனை பேர்களா, பெரிய பிரசங்கிங்களா மாறி போங்க. ஆனா ஒரு காரியத்தை மறந்துடாதுங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்பதையும், ஒரு நாளும் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமா என் இருதயம் மேட்டுமை அடையக்கூடாது என்பதையும் ஒருத்தர் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. கொடுப்பதெல்லாம் அவருக்குரியது. ஆண்டவரே, நீங்க எங்களை கொடுத்து நடத்துறீங்க. ஆண்டவரே, மகிமையெல்லாம் உமக்குரியது. ஆண்டவரே, நடந்த காரியத்தை பாருங்க. அவன் கர்த்தருக்கு, தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேலே தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவுக்கு அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியனாகிய பராக்கிரமசாலியாகிய 80 பேர் அவனுக்கு பின்னாடி உட்பிரவேசித்து ராஜாவாகிய ஊசியா, ராஜாவை கூட இருக்கட்டும். அல்லேலூயா. பரிசுத்த குலைச்சல் ஒருத்தன் உண்டாக்குறனா எதிர்த்து நில்ல. நம்மளுக்கு அதெல்லாம் பேச இன்னும் பிரதர், அதெல்லாம் எப்படி பிரதர் பேசுறது? அவன் பரிசுத்த குலைச்சல் ராஜாவா இருந்தாலும் ஆசாரியும் பயப்பட மாட்டான். அல்லேலூயா. இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காக வாழும். பாட்டு பாடுறது மட்டும் முக்கியம் இல்லை, வாழ்ந்தும் காட்டணும். அல்லேலூயா. நல்ல புரிஞ்சுங்க, வாழ்ந்து காட்டுவதற்கு தக்கதாக உங்களை ஒப்புக் கொடுங்கள். அந்த பரிசுத்த குலைச்சல் உண்டாக்குகின்ற காரியம் என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பாருங்கள். எத்தனை பேர் உங்களை ஆராய்ந்து பார்க்குறீங்க? ஆண்டவரே, நான் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்காதபடிக்கு ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தில் உமக்கு பிரியமா வாழ ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்கள்ல ஒருவேளை என்னுடைய ஆயுசு நாட்கள் ஒருத்தரும் தெரியாது. ஆனா தாவீது சொல்லுங்க, நாட்களை என்ன அறிவை கொடுங்க ஆண்டவரே எனக்கு.
என்ன பண்ணும்? இந்த நாட்களில் எண்ணத்தக்கதாக அறிவை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். சரி, நானே சொல்கின்றார் போல இருக்கு. நாட்களை என்ன அறிவை கொடுங்க ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமாக நடக்கணும் ஆண்டவரே. தேவ சித்தத்தை செய்து முடிக்கணும் ஆண்டவரே. ஒருவேளை நான் மறைத்திருந்தா ஊசியா மறைச்சிருந்தா எத்தனை வயசுல மறைச்சிருக்கணும்? 16 வயசுலேயே ஒரு வேளை அவனுக்கு விரோதமாய் ஜனக்கூட்டங்கள் எழுப்பி இருந்தால் அவன் வாழ்க்கையே இல்லாமல் போயிருக்கும். இப்போ எல்லாம் மறந்துட்டான். எல்லாம் மறந்து அவனுக்கு என்ன வந்துச்சு? இருதயத்தில் மேட்டிமை வந்தபடியினாலே அவனை எதிர்த்து நிற்கின்ற ஆசாரியர்களையும் அவன் கனம் பண்ணாமல் எதிர்த்து நின்று ஊசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது. உனக்கு அடுத்தது அல்ல, தூபம் காட்டுகிறது. பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியருக்கு பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ. மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே மேன்மையாகிய. அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? நல்லா புரிஞ்சுங்க. அப்பா, ராஜாவும் உயர்த்தி வச்சிருக்கலாம், உனக்கு சகலவித சமூகத்தை கொடுத்து வச்சிருக்கலாம். ஆனா இதயத்தில் என்ன வந்துடக்கூடாது? மேட்டிமா வந்துடக்கூடாதுப்பா. எதை யார் செய்யணுமோ அவங்க இடத்துல என்ன பண்ணணும்? கொடுத்துடணும். அல்லேலூயா. நம்ம அநேக நேரத்தில் அதை செய்ய மாட்டோம். எனக்கு மேட்டிமா வந்துடுது, உடனே ஏறி 2 கொம்பு முளைச்சு என்ன பண்றோம்? அல்லேலூயா. ஒருவேளை கொம்பெல்லாம் படிக்கணும், வெளிப்படுத்தல போய் படிச்சு பாருங்க. 10 கொம்பெல்லாம் யாருக்கு முளைச்சிக்குதுன்னு நல்லா. அல்லேலூயா. நல்லா. ஏன்னா தேவ சமூகத்துக்கு வருகின்ற பிள்ளைகளுக்கு ஒரு நாள் இருதயத்தில் எது வந்துடக்கூடாது? மேட்டிமா வந்துடக்கூடாது. அல்லேலூயா. நீ உயர்த்தப்பட 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 ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, எத்தனை வருஷம் உயர்த்தினாலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை. பக்கத்துல தேவனுக்கு சொல்லு, அவருடைய கிருபையே. உன் கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதோ உங்க கிருபைதான், நான் நிற்பதோ உங்க கிருபைதான், நான் நிற்பதோ எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நினைப்பது ஏசப்பா கிருபைதாங்க. கிருபைதான் இந்நேரம் நான் வந்துட்டு இருப்பேன். ஒருவேளை அவர் கிருபை இல்லைன்னா மரணம் என்னை இந்நேரம் மூடி இருக்குமே. அல்லேலூயா. அதை அறியாதவன் செய்கின்ற காரியத்தை கவனிப்போம். வாசிங்க சகோதரி. அப்பொழுது ஊசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரி. இப்ப தூப கலசத்தை யார் கையில இருக்குது? ஊசியா கையில இருக்குது. ஆனா ஒரு காரியம் முடிக்கணும், தேவ சமுத்திரம் நியாயாதிபதி நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறான்னு பார்க்கணும். இதே நிறைய நேரத்துல ஆசாரியம் பேசுனா ஜனங்களுக்கு பிடிக்காது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, உண்மைதானே? அல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றீங்களா? பக்கத்துல கைப்பிடிச்சு நல்லா சொல்லு, உண்மைதானே? ஆசாரி நம்மளுக்கு
லகுவா பேசினா பிடிக்கும். பிரதர் நீலாம் டேலண்ட் பிரதர் அப்படின்னு சொன்னா என்ன பண்ண நம்மளுக்கு பிடிக்கும். நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கள். பாட்டு பாடினா அப்படி இருக்குது, கவிதை எழுதினா அல்லேலூயா அப்படின்னு சொன்னா பிடிக்கும். ஆண்டவர் இப்போது இருக்கிறதை காட்டிலும் உன்னை இன்னும் ஆசீர்வதிக்கட்டும் பிரதர் அப்படின்னு சொன்னா பிடிக்கும். நீ எத்தனை பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் உன்னை தூக்கி தோல்ல வச்சு நடப்பாருன்னு சொன்னா பிடிக்கும். துணிகரம் பாவம் கொண்டு உள்ள வராதுன்னு சொன்னா யாரை பிடிக்காது? ஆசாரியனை பிடிக்காது. இப்ப ராஜா எதிர்த்து பேசுற, நீ என்னடா என்ன உள்ள போகக்கூடாதுன்னு சொல்ற, நீ ரொம்ப ஒழுக்கமா? பக்கத்துல கேட்கறதுல நம்ம பேசின ஆள் தானே, அவர் ரொம்ப ஒழுங்க மாதிரி பேசுறாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, ஆசாரியனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவன் சொந்தமாய் ஒரு நாள் அவனை பேச விடாது. அல்லேலூயா. அதனால்தான் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆசாரி போய் ராஜா போனாலும் நான் எதிர்த்து நிற்கிறேன். இப்ப நம்ம ஆளுக்கு யாருன்னா நம்ம ஆளுங்களுக்கு ஜனங்களப்பா அவங்க தப்பு பண்றாங்களா கேளுங்களா, ஐயோ கேட்டா வரமாட்டான் மற்ற வாரம் இந்த சர்ச்சைக்கு. அல்லேலூயா. கேட்கலாம் போக மாட்டேன், நீ பரலோகத்துக்கு பக்கத்தில் கைப்பிடி சொல்லு. கேட்டா வரலாம் பரவாயில்ல, கேட்கலாம் நீ அங்க போக மாட்டேன். அல்லேலூயா. ஆசாரியன் கேட்கும் போது ராஜா எதிர்க்கிறான். ஆனா ஆசாரியனுக்கு அதெல்லாம் பயம் கிடையாது. அல்லேலூயா. நீ எத்தனை காரியங்களை பேசினாலும் எத்தனை காரியங்கள் சொன்னாலும் தேவனுக்கு பிரியமில்லாமல் ராஜா நடந்தாலும் கண்டிப்பா கேட்பேன். அல்லேலூயா. உலக கை பிடிச்சு சொல்லு, நீ எனக்கு அண்ணனா இரு தம்பியாரு, தப்பு பண்ணா ஆண்டவர் சொன்னா கண்டிப்பா கேட்பேன். அல்லேலூயா. அப்பதான் உன்னை நல்ல ஆசாரியனா தேவன் முன்குறிச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். நல்ல தேவனுக்குள்ள பிள்ளையா வளர்ந்துருக்கிறன்னு அர்த்தம். வயசு 56. அல்லேலூயா. 16 ஒரு 52 எவ்வளவு ஆச்சு? 68 ஆயிடுச்சு. 68 வயசு ஊசியாவை யார் எதிர்க்கிறது? ஆசாரி கேட்கிறான், உள்ள போவாத உள்ள போவாத. அல்லேலூயா. நடக்கிற காரியம் பாருங்க. ராஜாவாகிய ஊசியாவோடு எதிர்த்து நின்ற ஊசியா கர்த்தருடைய தூபம் காட்டுகிறாரு. உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகின்றது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியனுக்கு அடுத்ததும் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ, மீறுதல் செய்தி இது தேவனாகிய கர்த்தராலே நீ உனக்கு மேன்மை ஆகாது என்றார்கள். அப்பொழுது ஊசியாவுக்கு பயங்கர கோபம். ஊசியாவுக்கு பயங்கர கோபம். ஏன் வந்துச்சு சொல்லு, ஏன் வந்துச்சு சொல்லுங்க. ரூபம் காட்ட வேணாம்னு சொல்லுங்களா? இல்ல என்னை பத்தியே பேசுறாரு. ஊசியாக்கு என்ன போவோம்? பேசுறதுன்னா யாரை பத்தி பேசுறாரு? நான் நல்லா கவனிச்சுக்கிறேன். வாரம் யாரை தான் டார்கெட் பண்றாரு? பக்கத்தில் கை வச்சு சொல்லு, உன் இருதயத்தின் சத்தம் அவருக்கு கேட்டுச்சு. அல்லேலூயா. நல்லா கை வச்சு குடிக்க சொல்லுங்க, உன் இருதயத்தின் சத்தம் அவருக்கு கேட்டுச்சு. நம்ம சொல்லுவோம், இதயம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. உன் சத்தத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன் இருதயத்தில் சத்தம் எழும்போதற்கு முன்பாக அவர் உணர்ந்து இருக்கிறார். பெரியவனான போதும் அப்பொழுது ஊசியா கோபம் கொண்டு வாசிக்க சொல்றேன், தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து பேசுகிற போது ஆசாரியனுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் நிற்கிற, எங்க தூப பீடத்தை ஏறல முன்னாடி நிற்கும் போது என்ன வந்துருச்சு நெத்தியில? அல்லேலூயா. அப்போ சில பாவங்கள் சில வியாதிகள் எதனால வருது? துணிகரம் கொண்டு தேவ சமூகத்தில் நீ செயல்படுகிறானால் கர்த்தர் வியாதியை கொண்டு உன்னோடு கூட பேசுவார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, 38 வருஷமா நீ வேதனைப்பட்டதுக்கு காரணம் பாவம் பாவம் பாவம். இப்பயும் நம்ம துணிகரம் பாவம் கொண்டு செயல்படாத. துணிகரம் பாவம் கொண்டு செயல்பட்டபடினாலே வயதுல மூத்தவனா இருந்த போது ஆசாரியை எதிர்த்து பேசினா அதற்கான செவி கொடுக்கல. அல்லேலூயா. அங்க என்ன வந்துச்சு? இதயத்துல நேற்றுமே கர்த்தருக்கு பிரியமா நடந்துக்கல.
அல்லேலூயா. அவன் தூக்கி எடுத்ததை மறந்துட்டான், தேவ சத்தத்தை மறந்துட்டான். ஒவ்வொரு நாளும் ஒருவேளை தேவன் பேசிப்பாரு, ஊசியா நாவும் கூட இருக்கிறேன், நாவும் கூட இருக்கிறேன், நாவும் கூட இருக்கிறேன். எல்லாத்தையும் மறந்து துணிகளை பாவம் கொண்டபடியினாலே நடந்த காரியத்தை பாருங்க. வாசிக்க சகோதரி. பிரதான ஆசாரியனாகிய ஆசாரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும் பொழுது இதோ அவன் தன் நெற்றியிலே இவ்வளவு நாள் என்ன இல்ல, துணிகரம் இல்லாத வரைக்கும் என்ன வரல, பக்கத்துல கைவிட்டு சொல்ல, துணிகரம் வராத வரைக்கும் நோய் வரல. துணிகரம் கொண்டதுக்கு அப்புறம் என்ன வந்துச்சு, இப்போ எல்லாம் பார்க்கிற நேரம் வியாதி வந்துச்சு. அல்லேலூயா. ஒருவேளை ஏனோக்குக்கும் இப்படிதான் வந்திருக்குமோ, சாரி மன்னிச்சிருங்க, காயினுக்கும் இப்படிதான் வந்திருக்குமோ. அல்லேலூயா. ஏன்னா தேவன் கூப்பிட்டு என்ன பண்ணாரா, ஒரு நெத்தியில ஒரு அடையாளம் போட்டு பார்க்கறோம்னா பயப்படணும். அல்லேலூயா. இப்போ ஊசியாக்கு என்ன வந்துருச்சு, குஷ்டரோகம் வந்து பார்த்தவங்களாம் என்ன பண்றான், அப்பெல்லாம் இப்போ போல கிடையாது. இப்போ நாங்களாம் போயிட்டு பேசுறோம், பழகுறோம், எல்லாம் காரியத்தை செய்யறோம், ஊழியக்காரர்களாக இணைந்து கொண்டு ஊழியம் செய்கின்றவர்களும் உண்டு. அல்லேலூயா. ஒருவேளை இந்த தொழுநோயாளிகளும் ஊழியம் செய்யறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அப்போ அப்படி கிடையாது. அவன் மேல ஒரு சால்வை போட்டுக்கணும், அவன் நிமிந்து ஒருத்தனையும் பார்க்க கூடாது. குஷ்டரோகிகள் என்ன பண்ணக்கூடாது, நிமிந்து ஒருத்தனையும் பார்க்க கூடாது, சால்வை போட்டுக்கணும், கையில் ஒரு மணி எடுத்துன்னு சொல்லிட்டே வரணும், குஷ்டரோகி வர, குஷ்டரோகி வர அப்படின்ற அவன் சொல்லிக்கொண்டே வரணும். இல்லைன்னா கல்ல இருந்து கொண்டுடுவாங்க. இப்போ இவன் ராஜாவா இருந்தபடினாலே, அல்லேலூயா, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. துணிகரம் வந்தா ராஜாவானாலும் தேவன் அடிப்பாரு, துணிகரம் வந்தா விசுவாசிகள் ஆனாலும் தேவன் அடிப்பாரு, துணிகரம் வந்தா ஊழியக்காரனாலும் தேவன் அடிப்பாரு. அல்லேலூயா. என்ன பிரதான ஆசாரியனாகிய ஆசிரியாவும் சகல ஆசாரியர்களும் பார்க்கும் பொழுது இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாக இப்போ உந்தி தரம் போக வழிய. முன்னாடி மரியாதையா சொன்னோம், இப்போ சொல்ல சொல்ல கேட்கலன்னா தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கலாம். ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்றாரு, தேவ சமூகத்தை விட்டு தேர்த்திடுவாரு. அல்லேலூயா. இப்போ தீவிரமாய் உந்தி தள்ளி வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானே வெளியே போக தீவிரப்பட்டான். ராஜாவாகிய ஊசியா மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டில் இவர் எப்படிதான் வாசம் பண்றாரு, மனைவி ஓடி போச்சு, பிள்ளைகளும் வரமாட்டேன்றாங்க. ராஜாவா இருக்கும்போது தேவன் அத்தனை உயர்த்தினாரு, தேவ சமுத்திரமும் தேவ சத்தத்தை கேள்றா 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 கேட்க மாட்டோம். அல்லேலூயா. நேட்டிமா வந்து தனியா போயிட்டு போய் இப்ப பாப்போம், யாராவது சத்தத்தை கேட்பாங்களா, யாராவது கேட்பாங்களா. இப்போ ஊசிய ராஜா தனியா இருக்கிறான். வாசிங்க சகோதரி. புறம்பாக்கப்பட்டபடியினால் தன் தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரண்மனை விசாரிப்புக்காரனாக இருந்தான். தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். ஊசியாவின் அதியோடு நடந்த நடபடியான மற்ற வர்த்தமானங்கள் அமாசியாவின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி எழுதினான். ஊசியா தன் பிதாக்களோடு கூட நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை என்ன பண்ணாங்க, செத்துட்ட பிறகும். அல்லேலூயா. சாவுறது முன்னாடி இருந்தா பரவாயில்ல, இவ்வளவு நாள் ஜனங்க எப்படிதான் கூப்பிட்டாங்க, ராஜாவே. இப்போ எப்படிதான் கூப்பிடுறாங்க, மேட்டிமா வந்துச்சுன்னா ஆண்டவர் நல்ல பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு. துணிகர பாவம் உனக்குள்ள வந்துச்சுன்னா ஆண்டவர் நல்ல பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு. அவன் குஷ்டரோகி என்று கண்டு ஜனங்கள் சொல்லி அவனை
சொல்லி அவனை அவன் பிதாக்கள் அண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான இடத்திலே நல்லா புரிஞ்சுங்க. அங்க கூட இவர் அடக்கம் கூட எங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. சேரும் போது நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து அங்க இருக்கணும். அல்லேலூயா. எப்படி சேரும் போது ராஜாவோடு கூட ராஜா சேர்ந்து அங்க இருக்கணும். நம்ம தனித்து இருக்கிற வாழ்க்கையை ஒரு நாள் வேண்டாம் ஒதுக்கி தள்ளிடணும். இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் நாங்க என்ன பிரதர் துணிகரம் செய்கின்றோம் என்று நீங்க கேட்பீர்களானால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், என்னோட கூட திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க சகோதரி. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் எப்படி மாற்றப்படுகிறான்பா? எவன் அபாத்திரமா பாவத்தோடு துணிகரம் கொண்டு இதை செய்கிறானோ குற்றம் உள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவான். எண்ணத்தினில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறிந்தாயானால் தனக்கு ஆக்கணி தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இதனை நிமித்தம் உங்களில் அநேகர் நல்ல புரிஞ்சுங்க பரிசுத்தத்தை காத்து கொள்ளாதபடிக்கு இருந்தா ஒருவேளை இதனை நிமித்தம் அநேகர் உங்களில் பலவீனரும் அல்லேலூயா பாவத்தின் துணிகர பாவத்தின் நிமித்தம் எதுவும் வரும், வியாதியும் வரும். ஒருவேளை இந்த காரியத்தை ஏன் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டிய ஜனங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு வரங்களை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு சாட்சியாக நில்லுங்க. அல்லேலூயா. நீ சாட்சியாக நிற்காதபடிக்கு நீயே துணிகரம் கொண்டு எல்லா காரியத்தையும் செய்வீர்களானால் நிச்சயமா உனக்குள்ள வரம் கிரியை செய்யாது, வியாதிகள் கிரியை செய்யும். அநேக நேரத்தில் துணிகரம் கொண்டு தேவ சமூகத்தில் தேவ பந்திகளை நம்ம அனுப்பணும், பாவம் செஞ்சிருப்போம். நம்ம இருதயத்துக்கும் நல்லா தெரியும் இது பாவம் என்று. தெரிந்தும் தேவ சமூகத்தில் நம்ம பந்தியில் துணிகரம் கொண்டு பங்கு பெறுவோம். ஆனால் அப்படி பங்கு பெறுவீர்களானால் வேதம் சொல்கிறது இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் அநேகர் வியாதி உள்ளவருமாய் இருக்கின்றார்கள். அநேகர் என்ன பண்ணாங்க? ஊசியை எதனால் வைக்கிறாருன்னு சொல்லுங்க. துணிகரம் கொண்டு அவன் செய்தது நிமித்தம் மரணம் வந்தது அவனுக்கு. தேவ சமுதிரம் அப்படியே ஒப்பு கொடுக்க போற ஆண்டவரே. அதனால்தான் யோவானுக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் ஒரு மனுஷனை சந்தித்து அவனோடு கூட பேசும்போது ஒரு காரியத்தை அழுத்தம் திருத்தமாய் சொல்கின்றார். அதற்கு இயேசு 5:14 வாசிங்க சொல்லுங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவ ஆலயத்தில் கண்டு, இதோ இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ சுஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றையோ இனி பாவம் செய்யாதே. ஆலயத்தில் தேவனுடைய சத்தம் கேட்க வந்திருக்க தேவ பிள்ளைகளே, நீ சுஸ்தமாக்கப்பட்டிருக்கிறாய். இனி அதிக கேடானது ஒன்று உன்னை அணுகாதபடிக்கு பாவம் செய்யாதே. தேவ சமுதிரம் ஒப்பு கொடுக்குவார். ஆண்டவரே, எந்த பாவமும் எங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு பாவத்தினால் வரும் வியாதிகளை குணமாக்கத்தக்கதாகத்தான் ஆண்டவரே எங்களை இந்த பூமியில தெரிந்து கொண்டு